இப்போ நம்ம வந்து அத்தியாயம் 2 வசனம் 282 இல்லையாக்கா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. ஆமாங்க. இது அரபி வாசிச்சிடலாமாக்கா? வாசிக்கிறோமா? ம். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலிம் முசம்மா துபூஹு யக்துப் பைனகும் காத்திபும் பில் அத்ல் வலா யஅப காத்திபுன் ஐ யக்துப கமா அல்லமஹுமுல்லாஹ் ஃபல்யக்துப் ஃபல்யும்லில்லதீ அலைஹில் ஹக்கு வல்யத்தகில்லாஹ ரப்பஹு வலஹு யப்ஹஸ் மின்ஹு ஷைஆ ஃபஇன் கானல்லதீ அலைஹில் ஹக்கு சஃபீஹன் அவு லஈஃபன் அவு லா யஸ்ததீஉ ஐ யுமில்ல ஹுவ ஃபல்யும்லில் வலியுஹு பில் அத்ல் தஷ்ஹிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும் ஃபஇல்லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலும் வம்ரஅதானி மிம்மன் தர்லௌன மினஷ் ஷுஹதாஇ அன் தலில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உஹ்ரா வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவு கபீரன் இலா அஜலிஹி ذَلِكُمْ أَقْسَطُ عِنْدَ اللَّهِ وَأَقْوَمُ لِلشَّهَادَةِ وَأَدْنَى أَلَّا تَرْتَابُوا إِلَّا أَنْ تَكُونَ تِجَارَةً حَاضِرَةً تُدِيرُونَهَا بَيْنَكُمْ وَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَلَّا تَكْتُبُوهَا وَأَشْهِدُوا إِذَا تَبَايَعْتُمْ وَلَا تُضَارَّ كَاتِبٌ وَلَا شَهِيدٌ وَإِنْ تَفْعَلُوا فَإِنَّهُ فُسُوقٌ بِكُمْ وَاتَّقُوا اللَّهَ وَيُعَلِّمُكُمُ اللَّهُ وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் அக்கா. ரொம்ப பெரிய வசனம், ரொம்ப நேரம் வாசிக்க வேண்டியதாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதானே இருக்கிறதுலே பெரிய வசனம் குரான்லே. ஆமா ஆமாமா. அத்தியாயம் 2 வசனம் 282. கடன் கொடுக்கல் வாங்கல் அக்ரிமெண்ட்ஸ் அது எப்படி இருந்தா நல்லது, சேஃப் அப்படிங்கறத பத்தி நினைவூட்டுது இந்த வசனம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது வந்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, வேர்ட் பை வேர்டும் பார்க்கலாம். நான் வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸா நான் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க கீழே கொஞ்சம் இப்படி படிச்சாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உணர்வா இருந்தது. அந்த மாதிரியும் சில பேர் வந்து டீச்சிங் பண்றதை பார்த்தேன். சரி ரைட், நம்ம இப்படி படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வேர்ட் பை வேர்டு லைட்டா பார்த்துக்கலாம். அப்போ 2 சைமல்டேனியஸா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் பொதுப்படையா கூப்பிடல, யா ஐயுஹன்னாஸ்ன்னு கூப்பிடல, யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ வந்துட்டு ஓரளவுக்கு அக்னாலஜ் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா, ஓரளவுக்கு அபயம் பெற்றுக்கிட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த வாழ்வியல்ல பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை இறை கோட்பாடை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிக்கிட்டே வருவாங்க இல்லையா. அவங்கள பார்த்து அழைக்கிற உணர்வா நான் அதை ஃபீல் பண்றேன். நார்மலா பொடுபோக்கா இருக்கிறவங்கள பார்த்து இல்லை. ஓரளவுக்கு கவனிக்கக்கூடியவர்கள். அதாவது ஸோ இந்த ஆமனும் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள என்ன உணர்வு அடங்கி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தியாயம் 23 முதல் 10 வசனங்கள் வந்துட்டு எப்பவுமே நான் வந்துட்டு சொல்றது, முதல் 10 வசனங்களை படிச்சு பாருங்க. அவங்கதான் அந்த மூமின்ற அந்த வார்த்தைக்கு வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவங்க வந்துட்டு ஃபிர்தௌஸிற்கு வாரிசாகின்றார்கள் வரும். அப்படித்தானே? ஆமா. சோ அந்த அதுக்கு முன்னாடி வந்த 10 வசனத்துல ஒரு இது மாதிரி நிறைய இடத்துல மூமின்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அந்த அத்தியாயம் 23 பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும்.
அந்த முதல் 10 வசனங்கள்ல வந்துட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுல. ஸோ அவங்க வந்துட்டு வீணான விஷயத்துல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் பணிவா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்காக வந்து ரொம்ப ரொபாட்டிக்கா ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் எனி டைம் ரஃபா சிரிக்கவே இல்லாம அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய துணை கிட்டேயோ அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் கிட்ட உரிமையோட அந்த கொஞ்சம் கேஷுவல் டாக்கிங் இருக்கும். ஆனா ஒரு பப்ளிக்கா இருக்கும்போது ஜென்டிலா நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த விஷயம் அதுல போடப்பட்டிருக்கும் அதுல. அதுக்கப்புறம் வாக்குறுதி அளிக்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கொடுக்கணும், வாக்கு கொடுக்கறதா இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்பு நிலைநாட்டுவாங்க. ஒரு மீன்ஸ் தொடர்பு வந்து பேணிக்கிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் வந்து தூய்மைக்கு செயல்படுவோரா இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை கொண்டவர்களுடைய பண்பு. ஸோ அந்த மாதிரி செயல்பட்டு வர்றவங்களை பார்த்து கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு. இதா அப்படின்னா வென், அப்போது, என்ன போது அப்படிங்கிறது தான். ஸோ நான் இங்க என்ன போட்டிருக்கேன், தீனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இங்க இருந்து. ஏன்னா தீனன் தான் வந்திருக்கு. இப்ப தீன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அதுக்காக சொல்றேன். தீனை கொண்டு நீங்கள் தீன் கொள்ளும் போது, குறிப்பிட்ட தவணைக்கு, குறிப்பிட்ட தவணையின் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தீனை கொண்டு தீன் கொள்ளும் போதுன்னு சொல்லிப்போம். ஆமா ஆமா, நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்லேஷன்ல ஃபுல்லா அந்த மாதிரி கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. குறிப்பிட்ட தவணையின் பால் கடன் போட்டிருப்பாங்க. அதாவது குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அப்படின்னு போட்டிருக்கு. தீனை கொண்டு தீன் கொள்ளும் அதோட கரெக்டா இது வருது, அதோட டெக்ஸ்ட் படி அப்படிதான் வருது. வருது. நம்ம தீனுக்குள்ள கடன்ற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குங்கிறது மறுப்பதற்கு இல்லை. அதுல டெப்ட்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு கடனுக்கு வேற வேற அரபி வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கடனை குறிப்பிடுவதற்கு தீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மீன்ஸ் மைண்டுக்கு கொண்டு வரணும், சிந்தனைக்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் தீன்னு போட்டிருக்கேன். தீனுக்குள்ள கடன் வருதுங்களா? அந்த மாதிரி இருக்கு. கடன்ற அர்த்தம் நான் டிக்ஷனரிஸ்ல தேடி பார்த்ததுல வந்துட்டு தீன் என்ற வார்த்தைக்குள்ள தீர்ப்புன்ற அர்த்தம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு வாழ்வியல்ன்ற அர்த்தம் இருக்கு. மார்க்கம் வாழ்வியல்ங்கிறது தான் பிரைமரி மீனிங் தீன். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கடன்பட்ட வாழ்க்கை தான் அப்படிங்கிறதுல மறுப்பதற்கு எதுவுமே. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னாலே வந்துட்டு ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பவர் நமக்கு கொடுத்த விஷயம்தான். அதான் எல்லாம் இறைவன் இல்லைங்களா. எதுவுமே ஒரு ஆரம்பம், ஒரு சோர்ஸ் மூலயமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ கடன்பட்ட லைஃப் வாழ்வியல் அத உள்ள கவர் ஆகும். சிந்தனைக்கு எடுக்கும் போது நம்ம வார்த்தைகளாக என்னால கன்வே பண்ண தெரியல எனக்கு கிளியரா. பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. டெப்ட்ன்ற அந்த அர்த்தமும் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். கடன்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் நம்ம வந்து அது குரான்குள் இருந்து தானே, நீங்க இங்க இருந்து இறங்கி விடுங்கள், அப்புறம் நீங்க வந்து இத எங்கிட்ட இருந்து நேர்வழி வரும்போது அதை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இறங்கிருங்கன்ட்டாங்க மேல இருந்து. ஒரு மேலான நிலையில இருந்து இறங்குறாங்க. அது ஏன்னா அது வந்துட்டு அங்க கான்ட்ராக்ட் ஏதோ சம்திங் பிரேக் ஆயிருக்கு. ஒழுங்கான ஒரு வாழ்வியல வந்துட்டு எங்கேயோ தொலைக்கிற மாதிரியான பிஹேவியர் அங்க ரைஸ் ஆயிருக்கு நப்ஸ்ல. ஸோ அங்க இருந்து இறங்குறது அது இன்ஷால்லா அதெல்லாம் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு தீன்ன்ற வார்த்தையை கொண்டு கடன்ற அர்த்தத்தை வந்து ஹைலைட் பண்ணுது. அதுதான் நான் அதை நம்மள சிந்தனைக்கு எடுக்கணும். தீன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு எடுக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கடன் தான் போட்டிருந்தேன். இல்ல நம்ம கடன்றதை எடுத்து தீன்னே போட்டுருவோம், அப்பதான் அது வந்து சிந்தனையை கொஞ்சம் நல்லா தூண்டுற வகையில இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து மேபி பிக்சர் கிடைச்சிருக்கலாம். மேபி இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க இல்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட சொல்ல அவங்களுக்கு இன்னும் கூட வந்து சிந்தனைய தெளிவூட்டக்கூடிய வகையில ஏதோ ஒண்ணு இறைவன் கற்றுக் கொடுப்போம். அதன் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுன்ற நம்புவோம் பிரார்த்தனையோட.
இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டோம்ப்பா, தீனைக்குள்ள கடன்கிற ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி. அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்துருவோம். நான் இங்க வந்துட்டு நான் 82 இந்த நதின்ற வார்த்தையை நான் எடுக்கிறேன். நான் இதுல பாத்தீங்கன்னா 4:11 டெப்ட்ன்ற வார்த்தை அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. 4:11, 12 அதான் இந்த 4:11 மட்டும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், ரிலிஜன்னா மார்க்கம், வாழ்வியல் எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அக்னாலஜ்மெண்ட்னா அதான் தீர்ப்பு, அதுன்னு வச்சுக்கிடுவோம். கான்ட்ராக்ட் வித் ஒன் ஆனது அதான் இங்க 2:282 இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட், ரெக்கம்பன்ஸ், கூலி. இது மீன் வந்திருக்கு மதியின் 3, அதாவது 37, 53, 56, 56. பட் டெப்ட்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்குங்கிறது உள்ள கவர் ஆயிருக்கு. நம்ம இப்போதைக்கு கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா ஒரு வாழ்வியல்ல நம்ம வந்துட்டு வாழ்வியலை கொண்டு நம்ம வந்து ஒரு வாழ்றதுக்கு முற்படும் பொழுது அதை நீங்க வந்துட்டு எழுதி கொள்ளுங்கள்ன்ற இடத்துல என்ன வார்த்தை இருக்குங்கிறதையும் நீங்க பண்ணிக்கணும். இப்போ கிதாப்ன்ற வார்த்தையினுடைய அம்சம் இது இல்லையா? ஆமா. அதுல வந்துட்டு எழுதி கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. விதித்து கொள்ளுங்கள்னு நம்ம போட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி விதித்து கொள்ளுங்கள் தான் நான் போட்டிருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு இன்னும் எப்படி அந்த சொன்னோன்னே அதை வந்துட்டு எழுதுறதுக்கையும் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் டக்குன்னு ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்ப என்னாலேயே டக்குன்னு அந்த எழுதுறதையும் அது கவர் பண்ணுது. விதித்து கொள்ளுங்கள்னா அதை ரைட்டிங்கையும் கவர் பண்ணுது அப்படிங்கிறத டக்குன்னு என்னால கொண்டு வர முடியுமான்னு கொஞ்சம் யோசனையா இருந்தது. சரி, ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொள்ளுங்கள்னே திருப்பி வச்சாச்சு. அங்க வந்துட்டு அக்துபு, கிதாப்ன்ற வார்த்தையினுடைய அம்சம் அங்க இருக்கு. அதாவது குறிப்பிட்ட தவணையின் போல், அதாவது இந்த முசம்மன் இதுதான் வந்து குறிப்பிட்ட அப்படிங்கிறதுக்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த அஜலின் அப்படின்றதுக்கு வந்து தவணை. இந்த இலானா வந்துட்டு பால், அந்த தவணை குறிப்பிட்ட தவணையின் பால். பிதைனி, அதாவது தீனை கொண்டு நீங்கள் தீன் கொள்ளும் போது அதை வந்துட்டு எழுதி கொள்ளுங்கள். வந்துட்டு அதை அக்துபுனா எழுதி கொள்ளுங்கள். இந்த ஃபங்கிறது பின்னன்னு சொல்லி போடலாம். இந்த வார்த்தை வந்துட்டு வரும். பட் அதான் எழுதும் போது பின்ன வந்து எழுதிக்கிறங்க அப்படிங்கிறது தான். பின் போடுறதுனாலும் ஓகே, பின் போடாட்டினாலும் ஓகே. அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். வாசிக்கும் போது அதனுடைய உணர்வு வந்துடும். இந்த ஃபங்கிறது அதுக்கு பதிலாக ஹைஃபன் போட்டிருக்கேன். ஃபக்கு பதிலாக. அதுக்கப்புறம் எக்துபு பைனக்கும் காத்திபு வில் அத்லி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுபவர் உங்களிடையே வந்துட்டு நீதியுடன் எழுதட்டும். இங்கே வரேன், வேர்ட் பை வேர்ட் வந்துடுறேன். காத்திபுங்கிறதான் எழுதுபவர். நீதியுடன் வந்துட்டு வில் அதுலிங்கிறது வந்துட்டு நீதியுடன், நியாயத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுலி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நீதத்துடன் சொல்லிட்டு, இந்த பிங்கிறது வந்துட்டு வித் ஜஸ்டிஸ். நீதத்துடன் எழுதுபவர் உங்களிடையே, பைனக்கும்னா உங்களிடையே எக்துபு எழுதட்டும். அதாவது விதிப்பவர், நீதத்துடன் விதிப்பவர் உங்களிடையே விதிக்கட்டும் அப்படிங்கிறதும் இருக்கு. இது ஏன் இந்த விதிங்கிற வார்த்தையை நான் ஏன் உள்ள கொண்டு வர்றேன்னா, இறைவன் நம்மளை அப்படிதான் படைச்சிருக்கான். இந்த கோட்பாடின் அடிப்படையில தான் நம்ம இங்க இப்போ நம்ம ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு கடன்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இருக்கோம்னா இது எல்லாமே ஆல்ரெடி நடந்திருக்கு. எங்க மறந்தோம், எப்படி மறந்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்றதுக்கெல்லாம் இந்த ஒரு பாண்டரிங், இந்த ஒரு சிந்தனை வந்து ஒரு ஊக்கமா அமையும்னு நான் நம்புறேன். நம்மளுக்குள்ள இப்ப கடன் கொடுக்கல் வாங்கலை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. பட் அவன் செய்யாம நம்மளை மட்டும் சொல்ல மாட்டான் இல்லையா?
எழுதுபவர் போட்டிருக்கும் விதிப்பவர்னு போட்டிருக்கும் கொஞ்சம் நிறைய உணர்வு ரீதியா வித்தியாசம் வருது இல்லைங்களா? எல்லா டைம்ல நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோமா அந்த மாதிரி? இப்ப இப்போதைக்கு நம்ம வந்துட்டு எழுதுறதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. ரைட்டிங்கிற ஒரு திங்ஸ், பேனா எழுதுகோலை வச்சு எழுதுறது, இல்லாட்டி டைப்பிங் வச்சு டைப் பண்றது, டைப் பண்ணி வச்சுக்கிறது, ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இந்த இது இருக்க சொல்ல நம்ம அதை தான் பண்ணிக்கணும். ஏன்னா அதை அறிவித்து கொடுத்துட்டான், நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. ஓ ஆமா, இன்னைக்கு எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கலா தான் வேணும். எல்லாமே விஷயத்து எல்லாமே ரெக்கார்டிக்கலா தான் இன்னைக்கு. பில்லு கடையில் ஒரு மளிகையில இருந்து எடுத்தோம்னா இன்னைக்கு எல்லா இதுமே வந்து ஒரு பேப்பர் எழுதுனதுதான் சாட்சியா இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு கட்டத்துல வந்து மனசாட்சி, மனதில் எழக்கூடிய உணர்வை நன்கு கவனிக்கக்கூடிய, அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில செயல்படும் பொழுது இந்த அங்க உள்ள எழுத்துக்கு முக்கியத்துவமாய் மனசுல எழுதி வச்சு அதுலயே சாட்சிகளும் வந்துருவாங்க. நீயும் மனசுல பதிச்சுக்கப்போ, பதிவு பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ குத்திவு பண்ணிக்கோ, உன்னுடைய மனசுல குத்திவு எழுதிக்கோ. அந்த அர்த்தம்லாம் இதுல இருக்குது. ஸோ அது இந்த இது எல்லாமே சொல்லிட்டேன்னா இந்த எல்லா வார்த்தையும் இதுல வந்துருச்சா? வந்துட்டு அதாவது எழுதுபவர் நீளத்துடன் உங்களிடையே எழுதட்டும் அப்படிங்கிறது தான். எழுதுபவர் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும். கரெக்டா நம்ம இன்னும் எக்ஸாக்டா நம்ம கொஞ்சம் ஈஸியா படிக்கிறபடி போடுறதா இருந்தா, இங்க இருந்து போடுறதா இருந்தா, நீதியுடன் எழுதுபவர், அதுக்கப்புறம் உங்களிடையே எழுதட்டும். சரிதான். நீதியுடன் எழுதுபவர் உங்களிடையே எழுதட்டும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஈஸியா படிக்கணுங்கிறதுக்காக நாம் வந்து இப்படி போட்டிருக்கோம். எழுதுபவர் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும் அப்படிங்கிறது. இதுதான் இங்க இருக்கு. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வார்த்தை நம்ம போடல இல்ல. நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதுபவர் இறைவன் தனக்கு அறிவித்து கொடுத்தபடி எழுதி கொள்ள மறுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதான் எழுதுபவர் இறைவன் தனக்கு அறிவித்து அதான் அல்ல அல்ல அல்லமஹூவா. அதான் ஏன் வந்து இப்ப இங்க வேற மாதிரி ஸ்பெல்லிங்ல இருக்கு இல்லையா? போட்டிருக்கேன். பார்ப்போம், இங்கே பார்ப்போம் ஏன் அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் தஞ்சையில இருந்து காப்பி பண்ணேன் நான் இதை, இந்த அரபிய. ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். தஞ்சையில உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? ஏன் அப்படி? இங்கே அல்லமுகம் தான் இருக்கு. அது எப்படி அது மாறுனுச்சுன்னு தெரியல. சரி, ரைட். அதான் அந்த பாயிண்ட் மட்டும் இப்ப காப்பி பண்ணணும். வலா சொல்லிட்டு எங்க வருது? 3வது வரியில ஃபர்ஸ்ட். ஓகே. வேற எங்கேயோ உள்ள பாயிண்ட் எடுத்து வந்து இங்க போட்டேன் போலன்னு தெரியல. இப்ப கரெக்டா இருக்கு. ஸோ எழுதுபவர் வந்துட்டு இந்தியாதான். எழுதுபவர் இறைவன் தனக்கு எழுதி கொடுத்தது போன்று எழுத வந்துட்டு மறுக்க வேண்டாம். எழுதுபவர் இந்த இருக்குது. எழுதுபவர் இறைவன் தனக்கு அறிவித்து கொடுத்தது போன்று எழுதிட மறுக்க வேண்டாம். கரெக்டாக்கா? இந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்றேன்ல, அது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. நான் இங்கேயும் வேர்ட் பை வேர்ட்லயும் வந்துருவோம். இங்க இருக்கு இந்த காத்திபு, அதான் எழுதுபவர் இறைவன், அதாவது அல்லாஹ் இறைவன் தனக்கு அறிவித்தது, அல்ல மஹூ தனக்கு அறிவித்து கொடுத்தது போன்று
கமா அல்லமஹு தனக்கு அறிவித்து கொடுத்தது போன்று, எக்துப அதாவது அன் எக்துப அதாவது எழுதி கொள்ள எழுதிட, அந்த அன்கிறது எழுதி கொள்ளிட அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒர்க் ஆகுது அன்ற ஒரு வார்த்தை. எழுதி கொள்வதற்கு அதற்கு அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி எழுதுவதற்கு நீங்க வந்துட்டு மறுக்க வேண்டாம். ரெஃப்யூஸ்ன்ற அந்த வார்த்தை இருக்கு, அந்த இதை பயன்படுத்துறாங்க, அந்த அர்த்தத்தை பயன்படுத்துறாங்க. அப்படியான அர்த்தம் தான் பெரும்பாலும் அதுக்கு இருக்கு, ரெஃப்யூஸ். அது அதுல எதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அனலைஸ்க்கு தேவையில்லை, மறுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக எழுதி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல் எக்துப் எழுதி கொள்ளட்டும் இங்க இருக்கு, பல் எக்துபு அப்படின்னு சொல்லிட்டு வருது, எழுதி கொள்ளட்டும். வல் எம் லிலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வருது. இது வந்துட்டு என்ன சொன்னா டிக்டேட், வாசிக்கட்டும், அதை வந்துட்டு வாசிக்கட்டும்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதே இந்த வார்த்தை தான் வந்துட்டு இந்த மில்லத்துன்ற வார்த்தைக்கும் வந்துட்டு இதனுடைய அம்சத்தை கொண்ட வார்த்தையா தானே இருக்கு இல்லையாக்கா? மில்லத்துங்க. இதே மீன்ஸ் ரூட் வேர்டையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ்க்கு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து வெறுமனே ரூட் வேர்டை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ஃபைனல் தாட் கொண்டு வர போறது இல்லை. குரான் ஒட்டுமொத்தமா இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வந்துட்டு அதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மீன் லாம் தான் வந்துட்டு அதனுடைய ரூட் வேர்டா வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம குரான்ல வந்து மில்லத்துக்கும் வந்துட்டு இந்த இந்த மூலச்சொல்ல கொண்ட வார்த்தை தான் இருக்கு, டிக்டேட். அதுக்கப்புறம் வந்து டிக்டேட்டுக்கும் இதே தான். இதையும் மைண்ட்ல வச்சுக்கிடுவோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரொம்ப போட்டு நம்ம குழப்பிட வேண்டிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இது வந்து எந்த வகையில நம்ம வாழ்க்கைக்கு அதை வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய வகையில, சிந்தனைய ஒரு அமைதி அளிக்கக்கூடிய, தெளிவு அளிக்கக்கூடிய வகையில வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையோட அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கங்க அப்படியே தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா பிறக்கும். அந்த பிரார்த்தனையை மட்டும் வச்சுக்கிடும். இது எனக்குள்ள பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம வந்துட்டு மில்லத்துக்கு வந்து நம்ம தேசம், வழிமுறை அப்படிலாம் போடுறோம் இல்லையா, வழிமுறைகள்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்றது, வழிமொழி எட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அப்படிலாம் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. ஸோ என்ன வந்துட்டு எழுதப்பட்டதோ நம்மளுக்கு அதை வந்துட்டு வழிமொழிகிறது, அதை அப்படியே வாழ்ந்து வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வாசிக்கிறது அப்படின்னா நிறைய இடத்துல அது வெறுமன ரீடிங் மட்டும் குறிக்காது, அது நிறைய உணர்வுகள் அடங்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு கான்டெக்ட் படி வந்துட்டு கடன் கொடுக்கல் வாங்கல், அதாவது ஒரு தீன் செய்யும் பொழுது, தீனை கொண்டு தீன் கொள்ளும் பொழுது அதை வந்துட்டு எழுதிக்கிறட்டும், சோப்பா அதை வந்துட்டு வாசிக்கட்டும், எழுதி கொள்ளட்டும், எவர் மீது சத்தியம் உள்ளதோ. இங்க வந்துடுறேன், நாங்கள் வேர்ட் பை வேர்டு வந்துடுவோம். அல்லதி அதான் வந்துட்டு எவர் மீது, அல்லதி எவர் மீது அந்த சத்தியம், அல் ஹக்கு அச்சத்தியம் உள்ளதோ, அந்த வாங்கினவரோ இல்ல கொடுக்கப்பட்டவரோ, இந்த ரெண்டு பேரும்ல வந்துட்டு யார் வந்துட்டு சத்தியம் உள்ளதோ அப்படிங்கிறத வந்து எப்படி எடுக்கிறது, ரைட் கொடுத்தவர் மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் சோ. கொடுத்தவர் மேல சொல்லுங்க. இல்ல கொடுத்தவர் மேல இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல, ரெண்டு பேர்ல இந்த ரெண்டு பேர் தான், கொடுத்தவங்களும் வாங்கணும், ரெண்டு பேரும் வாசிக்கட்டும் அப்படிங்கிறது தான். அதுல வந்துட்டு எவர் மீது சத்தியம் உள்ளதோ, யாருக்கு ரைட் கரெக்ட் பொசிஷன்ல இருக்காங்களோ வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிற அவங்க வந்துட்டு வாசிக்கட்டும், வாசிக்கிறதுக்கு இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் வருது. அந்த இடத்துல சூழ்நிலை தான் இங்க முடிவு பண்ற மாதிரி. சோ எவர் மீது அச்சத்தியம் உள்ளதோ அவர் வந்துட்டு அதை வந்துட்டு வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருது, எழுதியதே வாசிக்கட்டும். இப்ப வந்துட்டு இப்போ இன்னுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது எப்படி ஹைலைட் ஆகுது அப்படின்னா, இந்த வாசித்தல்ங்கிறது வந்துட்டு வாழட்டும், வழிமொழியட்டும் அப்படின்ற அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எழுதினபடி வந்துட்டு வாழட்டும், திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்றாங்க, அதன்படி
அந்த தீனை வந்துட்டு அந்த வாழட்டும், எவர் மீது எழுத அந்த அக்ரிமெண்ட் படி அந்த அடிப்படையிலையும் புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? இப்போ இதுக்குள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது இப்ப கடன் கொடுக்கல் வாங்கல்னா இப்ப கொடுக்கறவங்களும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுக்குறோம், வாங்குறவங்களும் அதே மாதிரி நல்லபடியா இந்த வியாபாரம் செஞ்சு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்துல வாழ்ந்து வாழட்டும் அப்படிங்கிறது. அந்த இதே நல்லபடியா ஒரு வியாபாரமோ எதுக்கு வாங்குறோமோ அதை நல்ல முறையை செஞ்சு திருப்பி கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்தோட கொஞ்சம் பயபக்தியோட இருக்கணும் அப்படிங்க. நிறைய உணர்வு அது ஸ்லோவா அப்படி நிறுத்தி நிதானம் வாசிக்கும் போது எப்படி நிறைய எவ்வளவு உணர்வுகள் உள்ள உருவாகுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் வந்துட்டு புரிதல்ல கொஞ்சம் பிழைகள், அங்கங்க டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கும். ஸோ அப்போ பிரார்த்தனையோட இறைவனே தவறான புரிதல்களிலிருந்து உன்னை கொண்டு நான் நடைக்கலம் தேடுகின்றேன்ற அடிப்படையில மனதுல அந்த பிரார்த்தனையை மனசார நம்ம வச்சுக்கிட்டு அப்படி டிராவல் பண்ண வேண்டியதுதான். அதாவது மில்லத் அப்படிங்கிறது வாழ்ந்து வாழட்டும்ங்கிறது கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னு நான் சும்மா மனசுக்குள்ள வத்தபவும் மில்லத்த இப்ராஹிமே ஹனீஃபா. அப்ப நீங்க பின்பற்றுங்க இப்ராஹிமுடைய வாழ்வியலை. மில்லத்னா நம்ம மார்க்கம்னு போட்டோம், இப்ராஹிமுடைய வாழ்வியலை நீங்கள் பின்பற்றுங்கள் வரும்போது அப்புறம் வழிமுறை நான் போடுவேன் நானு. ஓகே, வாழ்வியல் நான் வழிமுறை போட்டுருக்கேன். இப்ராஹிமின் வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க. வாழ்வியலை ரெண்டும் அதை விடவே இன்னும் நல்லா இருக்கு. நீங்க சொன்னதை எழுதுன வாழ்வியல் வாழட்டும், வாழ்வியலும் நல்லா இருக்கு. அவரோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாங்கிற பார்த்து பின்பற்றுங்க. இது அந்த நீங்க வழிமொழி, அதாவது நீங்க வாசிக்கட்டும்னு போடுறதை விட வாழட்டும்ங்கிறது இன்னும் நல்லா இருக்கு. வழிமொழி அதான் இந்த இடத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்னும் இங்க வந்துட்டதுனால, ரிட்டர்ன் திங்ஸும் வந்துட்டதுனால ஃபர்ஸ்ட் வாசிக்கிறது. ஏன்னா அதை வாசிக்கும் போதே வந்துட்டு சத்தியம் இருக்கிறதோ அதை எவர் மீது சத்தியம் இருக்கோ அவர் வந்துட்டு அதை வாசிக்கட்டும், எழுதுனதை இந்த மாதிரி நான் இவ்வளவு விதித்துக் கொள்கின்றார், நான் இவ்வளவு நாள்ல திருப்பி கொடுத்துட்றேங்கிறத வந்துட்டு அவர் விதித்துக் கொள்கின்றார். அப்போ அதை வந்துட்டு அவர் வாசிக்கிறார். நான் எழுதியும் வாசிக்கலாம், எழுதாமையும் வாசிக்கலாம், மீன்ஸ் சொல்லலாம், டிக்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதன்படி அவங்க வழிமொழியட்டும், அதன்படி வழி நடக்கட்டும் அப்படின்னு வருது. எவர் மீது அந்த சத்தியம் இருக்கோ அதன்படி நடந்து அதை பூர்த்தி பண்ணட்டும் அப்படின்ற உணர்வும் அதுல அடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வல் எத்தகி, இந்த தக்குவான்ற வார்த்தை வந்துருச்சு. எத்தகி அல்லாஹ ரப்பஹு, அதாவது அவர் வந்துட்டு தன்னை பரிபாலிக்கும் இறைவனை வந்துட்டு உணர்ந்தறிந்து பண்படட்டும், அதாவது தக்குவா கொள்ளட்டும். தன்னை பரிபாலிக்கும் இறைவனை வந்துட்டு நீங்க பயந்து கொள்ளுங்கள், உணர்ந்தறிந்து பண்படுங்கள் அப்படின்ற அந்த நினைவூட்டலும் இங்க கொடுக்கப்படுது. இப்ப ரப்புங்கிற பரிபாலன் போட்டிருக்கீங்க, அல்லாஹ்க்கு இறைவன் போட்டிருக்கீங்க. ஆமா, தன்னை பரிபாலிக்கும் இறைவனை அப்படின்னு சொல்லி போடுறோம். அந்த ரப்ப அப்படிங்கிறது பரிபாலனை, தன்னை பரிபாலிக்கும் இறைவனை, அதாவது இறைவனும் வந்துச்சு தன்னை பரிபாலனை. சோ இப்ப என்னை பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் தான் அவனையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கேன். அல்லாஹ் காமன். இப்ப ரப்புங்கும் போது எனக்கான ஒரு விஷயம். இப்ப எனக்கு வந்துட்டு உலகத்துல என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். நான் என்ன செய்யணுங்கிறது மட்டும் தான் என்ன சொல்லுவான், எனக்கு உணர்த்துவான். அதான் இந்த ரப்பு. என்னை பரிபாலிக்கும் போது, நீங்க ஒரு குழந்தைய வந்துட்டு டேக் கேர் பண்றீங்க, பெற்றோர்கள் மூலயமா பரிபாலிக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை அது மட்டும் தானே அங்க சொல்லப்படும், உணர்த்தப்படும், செய்யப்படும், கொடுக்கப்படும் எல்லாமே. இந்த ரப்புக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள அந்த விஷயம். ஸோ ஒட்டுமொத்த அறிவையும் பரிபாலிக்கக்கூடியவன் தான் நல்லா. அதான் ரப்புல் ஆலமீன். ரப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. அதான் உங்களுடைய ரப்பை பின்பற்றுங்க, அதான் உங்களுடைய ரப்புக்கு சேவை அப்படிலாம் வரும் இல்லையா? உங்களுக்கு என்ன உணர்த்தப்படுதோ அதை செய்யுங்க. இத ஒட்டுமொத்தையும் பார்க்கக்கூடியது ரப்பு அல்லாஹ். ஒட்டுமொத்த பரிபாலனையும், அதாவது அல்லாஹ் தான் வந்துட்டு நம்மளை பரிபாலிக்கின்றான். நம்மை பரிபாலிப்பவன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கான். சோ நம்மளுடைய பரிபாலனுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன உணர்த்தப்படும் அதை செய்யுங்க, எல்லாத்தையும் உட்கார்ந்து தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் அதுல இருக்கு சொல்லவர். அதாவது ரப்பு அப்படின்னு கூப்பிடறக்கும் அல்லான்னு கூப்பிடறக்கும் சும்மா இப்ப ஒரு உணர்வு வந்தது என்னன்னா, ரப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அல்லான்னு கூப்பிடணுங்கிற அளவுக்கு. ஏன்னா ரப்பு யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். அவன் நம்மளை இப்படி எல்லாம் பரிபாலிச்சுட்டு இருக்கிறான்,
அப்ப இந்த ரப்பு எல்லா ரப்பையும் சேர்ந்ததா அல்லாஹ். அல்லான்னு கூப்பிடறதுக்கு ஒரு தனித்துவமே வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா கன்ஃபியூஷன் ஏற்பட்டுரும். நம்ம அல்லாதான் நம்முடைய ரப்பு, இறைவன் தான் நம்முடைய ரப்பு. சோ வந்து ரப்புங்கிற டோட்டலா இப்ப தமிழ்ல சொல்லுவோமே இறைவன் பரிபால். சோ இறைவன் வந்துட்டு அனைத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். என்னை எப்படி பரிபாலிக்கின்றானோ அந்த பரிபாலனைக்கு நான் கட்டுப்படணும். மித்தவங்கள ஒரு பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ அதை கொண்டு வந்து நான் ஆசைப்பட்டு நான் என்னுடைய பரிபாலனையால நான் தவற விட்டுறக்கூடாது. டோட்டலா நான் தமிழ்ல சொல்லிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதான் சொல்றேன். அதாவது முஹ்லிஸ் அல்லான்னு கூப்பிடும்போது அவங்க தூய்மை அப்படி அந்த அளவுக்கு இறைவன் வந்து தூய்மையானவன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான விஷயம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இல்லை. நம்மளுக்கு ரப்பு நம்மளை எப்படி பரிபாலிச்சுட்டு இருக்கிறானோ அதை கொஞ்சம் கவனிக்கும். பரிபாலன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் நல்லா இருக்கு. இது வந்து இப்ப எனக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை சூசிங் தேடல் இருக்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் நான் ரப்புன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி நான் பரிபான்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. ஆரம்பமா வந்துட்டு நம்ம ரப்புன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்கும் போதுதான் அத்தியாயம் 12 எல்லாம் ரப்பு அந்த மனிதர்களையும் ரப்புன்னு குரான் பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கும் ரப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. அரசருக்கு சொல்றாங்க. அரசர் யூசுப் நபியே சொல்றாங்க இல்லையா, உன்னுடைய ரப்புக்கு நீ திராட்சை ரசம் புரிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கனவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா அது இறைவன் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது வந்து உண்மையுமே ஒரு இது தேடுதல் இருந்துச்சு. எங்களுக்கும் கிளாஸ்ல ஹஜரத் அதை சொன்னார். அப்பதான் இதோட வித்தியாசம் புரிஞ்சு. படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்யறவங்க. பரிபாலித்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம். பரிபாலித்தல்ல வந்துட்டு வெறுமனே வளர்க்கறது அப்படிங்கறது மட்டும் இல்ல, டேக் கேர் பண்ணிக்கிறது, சரி தவற சொல்லி கொடுக்கறது, உனக்கானது என்னப்பா அப்படிங்கிறத பார்த்து செய்யறது, பசிக்கும் போது உணவளிக்கிறது, கழிவு இருந்தா மீன்ஸ் ஒரு பெற்றோர் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அல்ல இன்னமும் அதையும் தாண்டி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெற்றோர் மூலயமா நம்மளை பரிபாலிக்கின்றான். பெற்றோரோ இல்ல கார்டியன்ஸ் மூலயமாவோ நம்மளை வந்து டைரக்ட் பண்றான். டைரக்ஷன் ஒரு அர்த்தமும் சொல்றாங்க. அது டைரக்டிங் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. அதுல நரிஷ்மெண்ட்ல ஒரு அர்த்தம் இருக்கு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா. புரிஞ்சு எல்லாம் பக்கம் வருது இல்லையா, அப்ப நம்மளுக்கு என்னன்னு கேட்க தெரியாதனால அது கேட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு ஏற்கனவே. ஏன்னா நம்ம ரப்புன்ற வார்த்தைய வந்துட்டு நம்ம அரபில வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மேபி ஏற்பட்டுடலாம். அதனால நான் கொஞ்சம் தமிழ்ல டோட்டல் அல்லாங்கிறத இறைவன், ரப்புங்கிறத பரிபாலன். ஸோ இப்போ இறைவன் வந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த பரிபாலனையில நம்மளுடைய பரிபாலனை என்ன, நாம என்ன செய்யணும், நம்மளுடைய பொசிஷன் என்னங்கிறத நமக்கு வந்துட்டு பரிபாலிப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு சொல்லி கொடுப்போம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்துட்டு தாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதற்கு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பார்க்கையில நல்லா தெரியுது தாகமா. உடனே இவருக்கு என்ன பரிபாலிக்கப்படுது, எதற்கு உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தண்ணியை போய் எடுத்துக்கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அவருக்கு உண்டான பரிபாலனை. இப்போ வந்துட்டு அவருக்கு என்ன கொடுக்கும்போது வாங்கி குடிக்கணுங்கிறது அவருக்கு உண்டான பரிபாலனை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே ரைட். இப்போ வந்துட்டு இதுல என்ன வருது அப்படின்னா, அந்த அவங்க வந்துட்டு தன்னுடைய பரிபாலனை யார் மீது சத்தியம் உள்ளதோ அவர் வந்துட்டு அதை வாசிக்கட்டும். அவர் வந்துட்டு தன்னுடைய பரிபாலனன் தன்னை பரிபாலிக்கும் இறைவனை தக்குவா கொள்ளட்டும். அவன் என்னை மட்டும் பரிபாலிக்கல, ஒட்டுமொத்த உலகத்தையும் பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கான். சோ அவன் வந்து அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். சோ அவனை உணர்ந்தறிந்து பண்படட்டும். நம்ம கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிடலாம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது அப்படிங்கிற உணர்வுலாம் இதுல அடங்கியிருக்கு. அத வந்துட்டு குறைக்க, அதாவது டிமினிஷன் சொல்றது குறைக்கிறதா, வந்துட்டு குறைக்க வேண்டாம், ஆல்டர் பண்ண வேண்டாம், பல விஷயங்கள் அதுல அர்த்தங்கள் அதுல அடங்கி இருக்கு. அதில் அதாவது மின்ஹூனா அதில் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் ஷையா ஒரு விடயத்தையும், ஷையானா விடயம்னு அர்த்தம், திங்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு விடயத்தையும் வந்துட்டு அதில் நீங்க வந்துட்டு குறைக்கல் ஆகாது. நீங்க குறைக்க வேண்டாம்னு சொன்னோம்னா நம்ம கிட்ட ஏதோ ஆப்ஷன் இருக்கிற மாதிரி அப்படிலாம் உணர்வா இருக்கு இல்லையா. இன்னும் நம்ம அதை
குறைக்கலாகாது, முடியாது அப்படின்ற அந்த உணர்வும் இதுல அடங்கியிருக்கு. இப்போதைக்கு வாசிக்கும் போது நீங்க வந்துட்டு குறைச்சு வாசிச்சிட்டாலும் இல்ல கூடுதல் குறைவா நீங்க வாசிச்சிட்டாலும் அதாவது அதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல இப்ப சொன்ன மாதிரி ஒரு நீங்க குறைக்காதீங்கன்னு சொன்னா குறைக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், குறைப்பாங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது. காமிலாக்கா மியூட்ல போடுங்க ப்ளீஸ். எதுவும் கமலாக்கா எதுவும் சொல்லணுமா? எதுவும் சொல்றதுக்காக அன்மியூட் பண்ணீங்களா? அப்படின்னா சொல்லுங்க. தெரியாம சொன்னாங்களா? இல்ல ஒண்ணு சொல்ல. சரி. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த எபஹஸ் சொன்னீங்களே லா போட்டு, அதாவது அப்படின்னா வந்து நீங்க குறைக்காதீங்க அப்படின்னா அப்ப குறைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? இருக்குது. ஆப்ஷன் அந்த நேரத்துல மேபி இருக்கலாம். அதனால குறைக்காதீங்கன்ற அந்த உணர்வும் இருக்கு. பட் அப்படியே இருக்க முடியாது. அது நடக்குது. அது நடக்கிறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன். இன்னைக்கு நம்ம கண்கூடாவும் அந்த மாதிரி நடக்குது இல்லையா? வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியா 2 நடக்குது. அது மாதிரி 2 இது இருக்கு. அதனால செய்ய வேண்டாம் அப்படிங்கிறேன். அது வேண்டாம். வேண்டாம்னா இப்படிதான் பிரபஞ்சம் பாதை. நீங்க வந்து அப்படிலாம் வந்துட்டு குறைச்சிட்டு இருந்துட முடியாது. நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எதையெல்லாம் நீங்க உங்ககிட்ட இருந்து எடுக்க வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துருவோம். இப்ப குறைக்கும் பொழுது என்ன ஆகுது? அங்கதான் ரிபா ஆகுது இல்லையா? குறைச்சிட்டா ரிபா ஆயிடுச்சு இல்லையா? இங்க பெண்டிங் அதிகரிச்சுட்டாங்க. நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுக்கு வந்துட்டு பெண்டிங் ஆயிட்டே போகுது. எழுதின பிறகு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். எழுதிட்டோம்னா அதுல இருந்து குறைக்க கூடாது. அதெல்லாம் பேசி ஒப்பந்தம் பண்றாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் வந்து இறைவன் வந்து அனுமதிக்கின்றான் ஒப்பந்தங்களை. அப்படி நம்ம குறைச்சு நம்ம எதாவது பண்ணணும், அது வேற வழியில நம்மள்ட்ட இருந்து பிரபஞ்சம் எடுத்துரும். ஏதோ ஒரு வகையில எடுத்துரும். டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பண்ணப்பட்டிருக்கு. அதான் ரப்பனா மா ஹலக்கத ஹாதா பாத்தில். வீணுக்காக படைக்கவில்லை எதையுமே. ஓகே. சோ நம்ம வந்து தப்பான வழியில போனாலும் அந்த விஷயம் வந்துட்டு தப்புன்னு உணர்த்தப்படக்கூடிய வகையில தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய்ஸ். ஓகே, இதுல வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்கு, வழி பரவாயில்ல, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றவங்க அப்படியே வாழட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல இதை விட ஸ்மூத்தான ஒரு வாழ்வியல் இருக்கு, இந்த கோட்பாடின் அடிப்படையிலேயே வந்துட்டு அழகா நியாய தர்மத்தோட அமைதியாகவும் வாழ முடியும் இந்த கோட்பாடுக்குள்ளேயே அப்படிங்கிறத உணர்ந்து அறிந்து வரவங்களும் இருக்கிறாங்க. சமாதான ஒரு வாழ்வியல். இந்த உங்களுடைய தீன்ல வந்துட்டு கஷ்டமே கிடையாது அப்படின்றதும் உனக்கு கொடுக்கப்படுது குர்ஆன்ல. இப்ப ஒரு விஷயம் பாருங்களேன். இது என்ன ஏன் நமக்கு அந்த மாதிரி தோணாம போனதுக்கு காரணம்னா, இப்ப ஒருத்தர்ட்ட உங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கேன் நானு. நானு 10,000 வாங்கியிருக்கேன். என்னால ஏதோ முடியல, ஏதோ இல்ல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு வந்து சில மன சங்கடத்தோட உங்களுக்கு எனக்கு பேசி நான் சாமர்த்தியமா நானு கம்மி பண்ணி கொடுத்துறேன். நீங்க பலகீனமா வாங்கிட்டீங்க. இப்போ எனக்கு நான் ஜெயிச்சிட்ட மாதிரி நான் உட்காந்துக்கிறேன். இப்ப எனக்கு வேற ஒரு வகையில உடல்னாலேயோ வேற பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படுது இல்லைங்களா? இறைவன் சொன்ன அந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஏற்படும் போது இதுக்கு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறோம். இது நம்ம வாங்கிட்டோம், ஓகே, இது வேறன்னு நினைச்சுக்கிட்டோம். என்கிட்ட இருந்து வந்து நான் 2,000 உங்களுக்கு கம்மி கொடுத்தா 20,000 செலவாயிருது ஏதோ ஒரு வகையில எனக்கு. ஆனா இது அப்ப இது வேற அது வேற நினைக்கிறங்காட்டி தான் நம்ம இந்த தவறுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி திரும்பி ஒரு பக்கம் மறுபடியும் அச்சீவ் பண்ணி இதை விட்டதை வந்து பிடிக்கிற மாதிரி திரும்பி ஒரு தவறு பண்றோம். இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பண்ண தெரியலன்னு சொன்னேன். எதுனாலுமே வந்து இப்படிதான் எடுக்கப்படுது நம்மள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். 3/4 மணி நேரமா இப்ப நம்ம ஒரு வசனம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ இந்நேரம் வந்துட்டு ஒரு 10 வசனம் போயிருப்போம் நார்மலா இருந்தா, ஃப்ளோவா வாசிச்சிருந்தா. இப்ப நம்மளுக்கு இப்படியும் வாசிக்கணும்ன்ற ஒரு உணர்வு இருக்கு. அதுக்கு ஒரு ஊக்கம், ஒரு நல்லா ஒன்னா உட்கார்ந்து வாசிக்கும் போது நல்ல ஊக்கமா இருக்கு. அப்படி ஒரு அமைப்பை இப்ப இறைவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுல பொறுமையா வாசிக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுது. இறைவன் வந்து நம்ம அப்படியே வழி நடத்தட்டும். எதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமா வருதோ அதுல வந்துட்டு அழகா அதுல நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு இறைவன் அதை வந்து லேசாக்கி தரட்டும். அதுல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தகுதிகளையும் நமக்கு வளர்த்து தரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைன்கான அல்லதி அலைஹி அல் ஹக்கு சஃபீஹா சஃபீஹா அவு
லைஃபா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அல்லது அவு, அப்புறம் வந்துட்டு லா எஸ் தீ உ அன் யுமில்லு ஹுவ, அதை வந்துட்டு வாசிக்க இயலாதவராகவா, அதை வாசிக்க இயலாதவராகவோ அல்லது பலவீனராகவோ, அதாவது லைஃபானா பலவீனராகவோ, சஃபீஹானா புரிதல்ல வந்துட்டு குறைபாடு உள்ளவராகவோ இருந்தால், எவர் மீது சத்தியம் உள்ளதோ அவருக்கு, அப்படித்தானே இருந்தா, அவருக்கு இப்படி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வருது இங்க வந்து. அதாவது ஆக எழுதி கொள்ளட்டும், எவர் மீது சத்தியம் உள்ளதோ அவர் வாசிக்கட்டும், தன்னை பரிபாலிக்கும் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படட்டும், ஒரு விடயத்தையும் அதில் குறைத்திட வேண்டாம், குறைக்கலாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, எவர் மீது அந்த சத்தியம் உள்ளதோ அவர் மடமையாகவோ, கொஞ்சம் புரிதல் குறைபாடோ, அப்புறம் அல்லது பலவீனராகவோ அல்லது அதை வாசிக்க இயலாதவராகவோ இருப்பின் அவரது பொறுப்பாளி நீதியுடன் வாசிக்கட்டும், அவரது வழி வந்துட்டு நீதத்துடன் வாசிக்கட்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலாம் பொறுப்பாளி. அதெல்லாம் நிறைய இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம நார்மலா கடன் கொடுக்கல் வாங்கலை வச்சு நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த பிராடான அந்த உள்ள இருக்கக்கூடிய கோட்பாடை நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம எடுத்தோடனே கோட்பாடை மட்டுமே நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு சிரமப்படுவோம். நார்மலா கடன் கொடுக்கல், யாராவது ஒரு பொறுப்புதாரியை வச்சு கடன் கொடுக்கல் சாட்சி வச்சு நடத்துவோம் இல்லையா, கடன் கொடுக்கல் வாங்க. ஸோ அவர் வந்துட்டு அதை வந்துட்டு வாசிக்கட்டும். அதாவது யார் மீது ஹக் இருக்குதோ, அதாவது யாரு கடன் வாங்கி இருக்கிறாங்களோ அவங்க வந்து, அதாவது புரிதல் குறைவா இருந்தாலோ, அவங்க பலவீனமா இருந்தாலோ, அந்த மாதிரி இருந்தா அவங்களோட வழி வந்து செய்யட்டும்னு சொல்றாங்க. வழின்னா வந்துட்டு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. கார்டியன், ஃப்ரெண்ட்ஸ், அவுலியாலாம் இதுல இருந்து வரக்கூடியதுதான், இந்த வார்த்தையில இருந்து வரக்கூடியதுதான். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அவுலியானாலே நம்ம ஏதோ ஒரு வேற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ அதையும் நீங்க நம்ம எடுத்துக்கிடுவோம், சிந்தனைக்கு எடுத்துக்கிடுவோம். ஸோ அவரோடைய வழி, ஸோ அவருக்கு யாரு வழியோ பொறுப்பாளியோ வந்துட்டு அவர் வந்துட்டு வாசிக்கட்டும் நீதத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் அப்படியே பிராடா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு, இதை அப்படியே பிராடா எடுத்துட்டு போறோம். நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, நம்மளால அதை நிறைவேற்றிக்க முடியல, அப்போ ஒருத்தர் மூலயமா நம்மளுக்கு அதை வந்து நிறைவேற்றி தர்றான். ஸோ அப்போ வந்துட்டு நாம அவருக்கும் சில செய்யணும். ஏன்னா நம்ம வெறுமனா நம்ம உதவியை ரிசீவ் மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்மளும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகணும். அப்போதான் வந்து மனம் வந்து அமைதி அடையுது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் டிசைன், எல்லாருக்குமே இதுதான் டிசைன். எல்லாருடைய நப்சுக்கும் வெறுமனே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவனுடைய மனசு ஒரு கட்டத்துல வந்துட்டு இதுவாயிருக்கும், நல்லா சொகுசா இருக்கும், எல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து தர்றாங்க. ஆனாலும் இவனும் ஏதாவது மித்தவங்களுக்கு செஞ்சாதான் நம்மளுடைய மனம் வந்துட்டு அமைதி அடையும். வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க மீன்ஸ் நல்லது. பிரபஞ்சத்துல இறைவன் அப்படி ஏற்படுத்து உள்ளத்துக்கு. அதான் நீ வாங்கிட்டே இருந்தா அது எப்படி, அது நல்லா இருக்கு, நல்லா அந்த மாதிரிதான் இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் சாத்தியமா கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும்போது உள்ளத்துக்கு ஒரு அமைதி வராது. திரும்பி நம்ம ஏதோ ஒண்ணு கொடுத்தா ஒரு சந்தோஷம் வரும் மனசு. நாமளும் ஏதோ செய்யறோம், நாம வந்து ரிசீவர்ஸ், நம்மளும் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அந்த சத்தியம் அவங்களுக்கு எல்லாம் இருந்தா மட்டும்தான் இங்க மனம் வந்து முழுமை அடையுது. இப்படி இறைவன் வந்து நம்மளைய வந்து நஃப்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறான். உலக ஒட்டுமொத்த நஃப்ஸ் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நஃப்ஸ் அப்படின்ற அடிப்படையில போனா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து மூலயமா நம்முடைய வாழ்க்கையில சில உழைப்புகள், சில இதெல்லாம் எடுக்கப்படுகின்றது, அதன் மூலயமா சில விஷயங்கள் எடுக்கப்படுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து திருப்பி நம்ம கிட்ட இருந்து வந்துதான் ஆகணும். அதுவும் இருக்கு. இது எல்லாமே நிறைய பிராட் திங்கிங் இருக்கு, அதை பொறுமையா. ஸோ அப்ப இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழி இப்போ இருக்கிறதுலயே பொறுப்பாளி யாரு அப்படின்னா இறைவன் தான் நம்மளுடைய வழி நடத்தும். இறைவனே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது நீதத்தை கொண்டு நம்மளை வாசிக்க வைப்பான். மீன்ஸ் நீதத்தை கொண்டு வாசிக்க வைப்பானா வாழ வைப்பான், வழி நடத்துவான்.
வாசித்தல்ங்கிற ஒரு வார்த்தையவே நம்ம வந்து எப்படிலாம் நம்ம குரான் மீன்ஸ் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அது பயன்படுத்துறது தான். யாருக்கும் அது ஞாபகம் வந்துச்சு. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கண்ணா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு இப்போ. எப்படி இப்போ கேக்குதா? நான் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டேன். நான் கொஞ்சம் சேர்ல அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். இப்ப கேக்குதா? ஓகே. அதாவது யாராவது வர்றவங்க மியூட்ட தெரியாம போடாம விட்டுறாங்களா? இப்ப ஆனா என்ன பிரேக் ஆயிட்டே வந்தேன்னு போய் பார்க்கும்போது அங்க ஒருத்தவங்க மியூட் இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் சொன்னிருந்தேன். யாரும் மியூட் போடாம வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. 2 பேர் மட்டும் பேசுறாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க மட்டும் மியூட் இல்லாம இருந்தா ஓகே, ரைட். இப்போ அந்த வாசித்தல் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படிலாம் அதை புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்றேன் நான் ஒரு சிந்தனை. ஓகே, இப்போதைக்கு நம்ம கடன் கொடுக்கல் வாங்கலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாரு வந்துட்டு ஓகே ஒருத்தர் வந்து தேவையா இருக்கான், ஆனா அவன் வந்துட்டு எதையும் வாசிச்சு புரிதல் தன்மையில ரொம்ப குறைவா இருக்கிறாரு. ஆனா அவனோட உலகத்துல வந்துட்டான், பிறந்துட்டான், அவன் பசிக்குது, உணவு சாப்பிடணும், வாழணும், ஸோ அதுக்கு தேவையானது பண்ணணுங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் அங்க நடக்குதுன்னா, யார் அங்க வந்து வழியா இருக்கிறாங்க, ஒரு பொறுப்புதாரியா ஓரளவுக்கு நண்பராகவோ யாரோ இருக்கிறாரு கூடனா அவர் வந்துட்டு நீதியுடன் அதை வந்துட்டு வாசிக்கட்டும், அவருடைய வழி வந்துட்டு நீதத்தை கொண்டு வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு எவிடன்ஸை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லுது. சாட்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு வருது. சாட்சிகள் 2 வந்துட்டு நீங்க வந்துட்டு அதுவும் உங்களுடைய ரிஜாலிக்கும் உங்களுடைய ரிஜாலிகளில் இருந்து, ரிஜால்னா வந்துட்டு மென், ஆடவர்கள், ஆண்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க, உங்கள் ஆண்களில் இருந்துன்னு சொல்லிட்டு நான் ரிஜால்னே சொல்றேன். ஏன்னா ரிஜால்ங்கிற விஷயத்துலயும் நம்ம கொஞ்சம் சில தெளிவுகள் நம்மளுக்கு தேவைப்படுது. உங்கள் ரிஜால்களில் இருந்து சாட்சிகள் 2 சாட்சியாக்கி கொள்ளுங்கள், அப்படிதான் வரும். அதாவது எவர் மீது சத்தியம் உள்ளதோ அவர் மடமையாகவோ அல்லது பலவீனராகவோ அல்லது வாசிக்க இயலாதவராகவோ இருப்பின் அவரது பொறுப்பாளி நீதியுடன் வாசிக்கட்டும். உங்கள் ரிஜால்களில் இருந்து 2 சாட்சிகளை சாட்சிக்கு தேடிக்கொள்ளுங்கள். இந்த அஸ்த அப்படிங்கிறது வந்துட்டு அந்த தேடுறது, சீக்கிங்ன்ற அந்த உணர்வு அடங்கி இருக்கு, அதனால தேடிக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கோம். சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளட்டும் அப்படிங்கிறது. இப்ப இந்த ரிஜால்னா என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? ஆமா. ரிஜால்னா என்ன? நீங்க உங்களோட காலேஜ்ல எப்படி சொல்லுங்க? ரஜுலுன் அப்படின்னா மனிதர் அப்படின்னு போட்டு, ரிஜால்னா ப்ளூரல். மனிதர் ஆண்கள் ஜென்ரலா வந்துட்டு ஆண் பெண் 2த்தையும் குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தணும் செய்யுது. அது மாதிரி மனிதர்னு போகும்போது 2 வந்துடும். மனிதர்கள் 2 இருக்கும். மனிதர்கள்னு போட முடியுது இல்லையா ரிஜால்? ஏன்னா அது வெறுமனே ஆண்களை மட்டும் குறிக்குதுன்னா மனிதர்கள்னு பொதுப்படையா போட முடியாது இல்லையா? போட முடியாது. ஆனா இங்க தெரியாது, மனிதர்கள் தான் சொல்ல. ரஜுலுன்னா மனிதன். நான் கீழே நோட்ஸ் போட்டு வச்சிருப்பேன், இந்த வாரம். ரிஜால் என்பது ஆண் பெண் இருபாலையும் குறிக்க பயன்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7:38 38:62 அதை பார்ப்போம். 7:48 என்ன இருக்கு? டெலிகிராம் பார்ப்போம். தமிழில் குரானை எடுத்துக்கிறோம். நார்மல் டிரான்ஸ்லேஷன்லயுமே ரிஜால்ங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு காமன்ல பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிகரங்களில் இருப்பவர்கள் சில மனிதர்களை அவர்களின் அடையாளத்தை கொண்டு அவர்களை அறிந்து கொண்டு அழைத்து கூறுவார்கள். இந்த இடத்துல மனிதர்களை இடத்துல என்ன இருக்கு? ரிஜாலன் இருக்கு. ஓகே, பொதுவாதான் இங்க சொல்லப்படுது. ஆண் என்றோ இல்ல பெண் என்றோ குறிப்பிட்டு ஒரு ஆணை குறித்தோ சொல்ற மாதிரி இல்ல இந்த வசனம். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, மொழியாக்கம் பண்றவங்களுக்கே வந்துட்டு இது தெரியும். ஒரு ரிஜால்ன்ற வார்த்தைக்கு வந்துட்டு ஆணை மட்டும் குறிக்கல அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்குது இல்லையா இந்த வசனம்லாம்? கண்டிப்பா. ஓகே, இன்னொரு வசனமும் எடுத்துக்கலாம். இன்னொரு வசனம் என்ன? 38:62 38:62 டெலிகிராம்ல இருக்கு. அது நான் இன்னும் அந்த வசனம் போடல.
நம்ம இதுலயே பார்ப்போம். இன்னும் அவர்கள் நமக்கு என்ன நேர்ந்தது, மிக கெட்ட மனிதர்களில் உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே அவர்களை நாம் நரகத்தில் ஏன் காணவில்லை என்று கூறுவார்கள். இங்க மனிதர்களில் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா இந்த ரிஜாலன்ற வார்த்தை தான். ஸோ இங்கேயும் ஸோ அப்போ வந்துட்டு என்ன நரகத்துல வந்துட்டு அப்போ வந்துட்டு பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? ரிஜாலுக்கு ஆண்கள்னு போட்டோம்னா ஏன்னா ஆண்களை எல்லாம் காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆண் போட்டோம்னா சோ ஆண்ன்ற ஒரு மென் என்ற அர்த்தம் மட்டும் இங்க இல்ல. இது வந்து பொதுப்படை. அப்ப என்ன, அப்ப நாசம்னாலும் அப்ப மனிதர் தான், அப்ப ரிஜால்னாலும் மனிதர் தானா, அப்ப என்ன இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தான் இப்ப நம்ம அத்தியாயம் 24 பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே வந்துட்டு இப்ப 24 தானே இப்ப டெலிகிராம்ல போயிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். இருபத்தி 37 இதுல பார்க்கலாம். ரிஜாலு அவங்க யாரு, ரிஜால்னா யாரு அப்படின்ட்டு இங்க வருது. அவங்க எப்படின்னா இதுல நிறைய டூ மச் பிராக்கெட்ஸ் இருக்குது. பிராக்கெட்ஸ் குறைவா எதுவும் டிரான்ஸ்லேஷன்ஸ். சரி, நான் என்னோட இதற்கு போய்க்கிறேன், சைட்டுக்கு. பழைய ஃபர்ஸ்ட் நான் எழுதி வச்சிருந்ததுல இதுல நிறைய சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நிறைய. இருந்தாலும் நம்ம அதை பார்க்கலாம். 24:37 ஆட்கள்னு போட்டிருக்கேன் நானு. அல்லாஹை நினைவு கூர்வதன் மீது வியாபாரம் அவர்களை திருப்பி விடாது, வர்த்தகமும் மாட்டாது. சலாத்தை நிலைநாட்டுகின்றார்கள், தூய்மையை கொண்டு கொடுக்கின்றார்கள்னு போட்டிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது தூய்மையை வந்து கொண்டு வர, தொடர்பை நிலைநாட்டி. சலாத்துன்னே இங்க போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சலாத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அது என்னன்னு தெரியாதனால நான் சலாத்துங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஆரம்பத்துல. ஸோ தொடர்பை நிலைநாட்டுகின்றார்கள், தூய்மையை கொண்டு வருகின்றார்கள், ஒரு நாளை அவர்கள் அஞ்சுகின்றார்கள், அதில் இதயங்களும் பார்வைகளும் புரட்டப்படும். ஸோ இந்த மாதிரியான தன்மை கொண்டவர்களை ஹைலைட் பண்றதுக்கு ரிஜால்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த இந்த உணர்வு அந்த மனிதன் இருக்கணும், அவங்களுக்கு பேர் ரிஜால். நாசுனா ஒட்டுமொத்த ரிஜாலும் இருக்கும். நாஸ்னா ரிஜாலும் அதுல இருப்பாங்க, உள்ள கவர் ஆயிருப்பாங்க. எல்லாம் பொதுப்படையான ஒரு வார்த்தை நாஸ்ங்கிறது. நாஸ்குள்ள எல்லாருமே இருப்பாங்க. அதுல இருந்து ஆமனு ஒண்ணு வர்றாங்க, ரிஜாலுன்னு ஒண்ணு வர்றாங்க. ஓகே. சின்ன சின்ன உணர்வுன்றதே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் என்னங்கிறத லைட்டா தெரிஞ்சுக்கிறோம். இந்த இவ்வளவு தெரிஞ்சும் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு மாத்தி நடக்கிறவங்களும் இருப்பாங்க, புரண்டு போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த தன்மை உள்ளவங்களுக்கு வந்து ரிஜால்னு குர்ஆன் சொல்லுது. இந்த தன்மை இருக்கிறவங்க ரிஜால் எப்படிப்பட்டவங்கன்னா, ரிஜால் எப்படிப்பட்டவங்கன்னு ஆரம்பிக்கல, ரிஜால்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் தான் சொல்லுது. இந்த அரபில அப்படித்தானே இருக்கு. அந்த ரிஜாலும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு அவங்க எப்படின்னா அப்படிங்கிற அடிப்படையில இந்த எல்லாம் வருது. சோ இப்ப வந்துட்டு ஒரு வர்த்தகம் தான் இங்க நடக்குது, ஒரு அக்ரிமெண்ட் தான் நடக்குது இங்க 282. சோ உங்கள் ரிஜால், உங்கள்ல ரிஜால், உங்கள்ல வந்துட்டு சும்மா நார்மல் பர்சன்ஸ் கிடையாது, மனிதர்கள் ரேண்டமா இல்ல, ரிஜால். அதுல ஓரளவுக்கு இந்த மாதிரி தன்மை உடையவர்கள். இந்த தன்மை வியாபாரம் வர்த்தகத்தினால வந்துட்டு தொடர்பையோ தூய்மையோ விட்டுட்டு கொலாப்ஸ் பண்ணிட மாட்டாங்க, மாத்தி ஊழல் கரப்ஷன் நடக்காது. அந்த இடத்துலயும் ஓரளவு நியாய தர்மத்தோட நடக்கக்கூடிய ரிஜால். ஏன்னா இதை மாத்தி எழுதணும்னா ஒரு நாளை அஞ்சுகின்றார்கள், அதுல ஃபுல்லா இதயமே நடுங்கி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது யௌமித்தீன்னா இறப்புக்கு அப்புறம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது குர்ஆனே எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்பல இருந்தே நீங்க எல்லா தருணமும் அந்த யௌமித்தீனை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்போ இப்படி நடக்கக்கூடிய ஒரு ரிஜால்னு சொன்னீங்க. ரிஜால்னாலே இப்படி நடக்கிறவங்களுக்கு தான் ரிஜால்னு சொல்லுது அப்படின்னு சொல்லலாமா? அதான் இப்படி நடந்து கொள்ளக்கூடிய
நபர்கள். இதுல முன்ன பின்ன கூடுதல் குறைவு இருக்கும். பட் ஆனா இந்த இன்டென்ஷன் மைண்ட்ல அவங்களுடைய பேச்சுல செயல்கள்ல வெளிப்படும் தெரியுமா? பலவீனத்தினால சில நேரம் அதை கொஞ்சம் கோட்டா விடுவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு தன்மையில ஒரு ஒரு மோட்டோல வந்துட்டு அவங்களுடைய லைஃப் போயிருக்கு. அந்த மாதிரி உங்கள் ரிஜால்ல இருந்து இருவரை சாட்சிகளை சாட்சியாக்கி கொள்ளும். ஓ, இந்த மாதிரி ரிஜால வந்து நீங்க சாட்சியாக்கி கொள்ளுங்கிறாங்களா? இப்பதான் நல்லா இதுல வந்து பயங்கரமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இப்ப யார வேணாலும் சாட்சியாக்க முடியாது. அது நான் படிச்சப்ப இன்னைக்கு ஒரு வக்கீலே எடுத்துக்கோங்க, இல்ல வேற எந்த ஒரு ஹை பொசிஷன்லயும் கொண்டு வந்து நம்ம வந்து சாட்சியாக்குனா அது இப்படி அங்கேயும் தவறுகள் நிறைய நடக்குது இல்லைங்களா? நீதித்துறைன்னு சொன்னாலே எத்தனையோ தவறுகள் நடக்குது. அது மாதிரி சாட்சி ஆற்றவங்களுடைய ஒரு தன்மைய, அவங்களோட குணத்தை இப்பட்டவங்கள சாட்சியாக்கிங்கன்னு ரிஜால்னு ஒரு வார்த்தைக்குள்ள இறைவன் போடும். அது கேன்சர் குரானுக்குள்ளேயே அல்லாஹ் கொடுத்துட்டான். ரிஜால்னா யாரு? நம்ம தேடணும்னா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குது. நான் பாத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கூட நான் நினைச்சேன், ஐயோ அப்ப ஹதீஸ் எல்லாம் இல்லாம குரான் புரிஞ்சுக்க முடியாது போல, பிராக்கெட் எல்லாம் போடாம குரான் புரிஞ்சுக்கிறவே முடியாது போல நினைச்சேன். இல்ல, நம்ம ஆர்வம் காட்டுறது இல்ல, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு விஷயம் ரிஜால் அப்படிங்கிறது. ஏன்னா சாட்சி ஆக்கக்கூடியவங்களோட எவ்வளவு அழகா இறைவன் இதை விட இந்த குரான் எல்லாம் என்ன சொல்ல முடியும்? இறைவன் வந்ததுதான் உண்மையிலுமே வந்து ரிஜால் அப்படிங்கறதுக்குள்ள இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இவங்களை சாட்சி ஆக்கிக்குங்கன்னு நல்லா சொல்றாங்க. சொன்னா எந்த மனிதரை வேணாலும் நம்ம சாட்சி ஆக்க முடியுமா? அதாவது இதுல வந்து ரொம்ப ஒரு படிச்சு பெரிய இதுல இருக்கிறவங்க கூட சாட்சியா அவங்கள்ட்ட அந்த தன்மை இருந்தாதான், இந்த தன்மை இறைவன் பதித்தவர்கள் அப்படின்னா உங்கள் ரிஜால்கள்னா நமக்கு யார் ரிஜாலா தெரியுறாங்களோ, இப்ப யாரு இப்ப கடன் கொடுக்கல் வாங்குறாங்க அவங்களுக்கு யார் ரிஜாலா தெரியுறாங்களோ, ரொம்ப எல்லாம் டீப்பா நம்மளால அனலைஸ் இறைவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கு மேல அப்ப ரிஜாலா இல்லைங்கிறது இல்ல. அவங்களோட வாழ்க்கையில நடைமுறை அது கொஞ்சம் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த நல்ல தன்மைகள். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய விஷயம். இறைவனோட வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. சுப்ஹானல்லாஹ். நம்ம பொறுமையா நம்ம போவோம். எது சரியோ அதன் அடிப்படையில நம்மளோட சிந்தனைய கொடுக்கட்டும் இறைவன். அதனால நல்ல வழியில வாழ வச்சு இறைவன் பொருத்தத்துல நம்ம என்றென்று வாழ்றதுக்கு நம்மளுக்கு பிரியப்பட்டுக்கிட்டே அதுலயே நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.